டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சிருக்கோங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், கான்செப்டபிள் வீடியோ பண்ணணும், மேரேஜ் வீடியோ பண்ணணும், பட்ஜெட்டில் மூவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அதான் என் முன்னாடி இருக்குது. இது ஒரு சீப்பஸ்ட் டிஎஸ்எல்ஆர் கிம்பிள். இப்போதைக்கு இந்தியாவில் சீப்பஸ்ட்டாக இருக்க ஒரு டிஎஸ்எல்ஆர் கிம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிம்பிள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவுக்கு சொல்லிடுறேன். பொதுவாக நம்மளோட கேமராவை கையில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதில் பயங்கரமான ஷேக் இருக்கும். அதுவும் மூமெண்ட்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஷேக் இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கவே முடியாது. ஆனால் மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மூமெண்ட்ல எடுப்பாங்க, நடந்துகிட்டே எடுப்பாங்க, ஓடிக்கிட்டே எடுப்பாங்க. ஆனா வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டியா எந்தவித ஷேக்கும் இல்லாம இருக்கும். நிறைய பேர் அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி கிம்பிள்ஸை யூஸ் பண்றப்ப எந்தவித ஷேக்குமே நம்ம எடுக்கிற வீடியோஸ்ல வந்து இருக்காது. ஸோ இந்த கிம்பிளோட அன்பாக்சிங் மற்றும் இந்த கிம்பிளை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நாங்கள் ரீசெண்டாக எங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 5D Mark IV, Sony A7 R3, 80D கேமரா இந்த மாதிரி பல கேமராஸ் வந்து வாங்கியிருந்தோம். சில மைக்ஸையும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் வாங்கினாலும் சில மூவிங் ஷாட்லாம் எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா கையிலே வச்சு கேமரா வந்து ஷூட் பண்ணுறப்ப வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆச்சு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கே தெரியும். ஒரு கிம்பிள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஒரு சீப்பஸ்ட் கிம்பிள் இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த கிம்பிளை பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக நடந்த அமேசான் சேலில் இந்த ஹோஹீம் அப்படின்ற ஒரு டிஎஸ்எல்ஆர் கிம்பிள், அதுவும் சீப்பஸ்ட், இப்போதைக்கு இந்தியாவில் சீப்பஸ்ட் டிஎஸ்எல்ஆர் கிம்பிள் இதுதான். இந்த கிம்பிளை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கிம்பிளோட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பொறுத்தவரையும் இதோட பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதோட கம்பெனி நேம் போட்டிருக்காங்க, ஹோஹீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 3 ஆக்சிஸ் கிம்பிள் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இதோட மாடல் நேம் பார்த்தோம்னா ஐஸ்டடி கியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழசாக தான் இருக்கு. அது போக இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், மிரர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 2.5 கிலோ வரை இருக்கிற கேமராஸ் எல்லாத்தையும் இந்த கிம்பிளில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கு. அது போக இந்த கிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பிக்சரும் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎஸ்எல்ஆர் கிம்பிளை யூஸ் பண்ண தெரியாத எல்லாத்துக்குமே இந்த யூசர் மேனுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிம்பிளுக்கு ஒரு பெரிய 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி போல். ஸோ ரீசார்ஜபிள் பண்ணுறதுக்காக பேட்டரியும் உள்ளே கொடுத்துருக்காங்க, சார்ஜரும் வந்து உள்ளவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சார்ஜருக்கான வயர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி வயர் தான். நார்மலாக நம்மளோட மொபைல் கேபிளை யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிஎஸ்எல்ஆரை ஹோல்ட் பண்ணுற இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது கீழே நம்மளோட கிம்பிளை ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிம்பிளை ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நிற்க வச்சு கூட நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிம்பிளோட ஹேண்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது கிம்பிளோட கைப்பிடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடைசியாக கிம்பிளோட மோட்டார். ஸோ இதான் வந்து ஒரு ஃபுல் செட்டப். ஐ திங்க் இந்த கிம்பிளை ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கம்மியான பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்களே அதை வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுருணும். ஒரு 2 இல்லைனா 3 மணி நேரம் சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த ஹேண்ட் ஹோல்டர் இதுக்குள்ளே வந்து இந்த பேட்டரியை வந்து போட்டுடணும். பேட்டரியை போட்டதுக்கப்புறம் கிம்பிளோட மோட்டரில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கிம்பிளை வந்து ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் கேமராவோட ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா ஹோல்டரில் நம்மளோட டிஎஸ்எல்ஆர் கேமரா, மிரர்லெஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிட்டு இதில் வந்து ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேமரா வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பண்ண வேண்டியதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெபிலைசேஷன். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் பண்ணி வச்சாதான் நம்மளோட கிம்பிள் வந்து அதுக்கேற்றாப்புல ஸ்டெபிலைசேஷன் ஆகி நிற்கும். ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கண்ட்ரோல்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளோட கேமராவை கிட்டத்தட்ட 90 டிகிரி, அதாவது இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணிடணும். சென்டரில் நம்மளோட கேமரா நிற்கிது அப்படின்னா ஸ்டெபிலைசேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்டெபிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளோட கிம்பிள் வந்து ஆன் பண்ணலாம். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட கிம்பிள் வந்து ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் இதோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம் இந்த மாதிரி எல்லா ஆங்கிளையும் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கிம்பிளில் ஃபாலோ மோட், லாக் மோட் அப்படின்ற ஒரு 2 மோட் இருக்கு. ஃபாலோ மோட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கெல்லாம் திரும்புறோமோ எங்கெல்லாம் நகல்றோமோ அதுக்கேற்றாப்புல கேமரா கிம்பிளும் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நகலும். லாக் மோட்ல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை லாக் பண்ணி வைக்கிறோமோ
அதே இடத்துல மட்டும்தான் இருக்கும். நம்மளோட கிம்பிளை என்ன அசைவு பண்ணாலும் அந்த கிம்பிள் வந்து எந்த விதத்துலையும் வந்து அந்த கேமரா வந்து நகராது, ஆனால் கிம்பிள் மட்டும் நகரும். ஸோ இதான் வந்து ஃபாலோ மோட், லாக் மோட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்குன்னு ஒரு ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா இந்த கிம்பிளை வந்து காலிபிரேட் பண்ணலாம். காலிபிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் நம்மளோட கேமராவை இந்த கிம்பிள்ல யூஸ் பண்றப்ப ஸ்டெபிலைசேஷன் அவ்வளவு ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. அது போக சில நேரம் லூஸா இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கேமரா. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக மிஷின்ல டியூன் பண்ணணும். இந்த டியூன் பண்றதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளால டியூன் பண்ணிக்கிற முடியும், அதே மாதிரி காலிபிரேட் பண்ணிக்கிற முடியும். எந்த ஆங்கிள் ஏதாவது பொசிஷன் தப்பா இருக்கு அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். எல்லாத்துக்குமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால இந்த கிம்பிளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த கிம்பிளை வந்து அசம்பிள் பண்ணிட்டோம், கேமரா வச்சுட்டோம், கேமரா வச்சு ஸ்டெபிலைசேஷனும் பண்ணிட்டோம், காலிபிரேஷனும் பண்ணிட்டோம், டியூனும் பண்ணியாச்சு. டியூன் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ற மாதிரி இப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இனிமே நீங்க என்ன வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோல ஷேக் இருக்காது. இந்த ஷேக் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த கிம்பிள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கிம்பிளை நீங்க வந்து மூவிங்ல யூஸ் பண்ணலாம், பைக்ல யூஸ் பண்ணலாம், கார்ல போறப்ப அந்த கார்ல வந்து வேற யாராவது வெளியே இருந்து எடுக்கிறது அப்படின்னா எடுக்கலாம். நீங்க எந்த மாதிரி இடத்துலையும் மூவிங்ல வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த கிம்பிளை யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறப்ப சுத்தமா அந்த வீடியோல ஷேக்கே தெரியாது. ஸோ இப்போ இந்த கிம்பிளை யூஸ் பண்ணி எடுத்த சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இந்த கிம்பிளை வந்து மூவிங்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை இதை அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரைபாட் மாதிரி உங்களால் இந்த கிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஒரு இடத்துல கரெக்டாக நிற்க வச்சுட்டு ஈஸியாக ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிளாக எடுக்கிறது அப்படின்னா கூட எடுக்கலாம். பொதுவாக நம்ம கிம்பிள் யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் பண்ணவே கூடாது. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட கிம்பிளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கிம்பிளை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இந்த மோட்டரை தொடவே கூடாது. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தொட்டுக்கலாம், ஆனால் ஆன் பண்ணிட்டு மேலே இந்த போர்ஷனை வந்து தொடவே கூடாது. ஏன்னா நம்ம தொட்டோம்னா அந்த மோட்டர் வந்து அதுக்கேத்தாப்புல ஒர்க் பண்ணி டக்குன்னு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆன் பண்ணிட்டு மேலே வந்து தொடாதீங்க. இன்கேஸ் ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட் எங்கிட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த DSLR கிம்பிளை யூஸ் பண்ணி நான் எடுத்த ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ சின்ன சினிமேட்டிக் ரேஞ்சில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ தூரத்தில் நல்லா இருக்கு அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ ஓவராலாக ஹோஹிம் அப்படின்ற கம்பெனியோட இந்த ஐஸ்டெடி கியர் அப்படின்ற இந்த DSLR கிம்பிளோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சில DSLR கிம்பிள்லாம் வாங்கினோம். ஒரு சீப்பஸ்ட் DSLR கிம்பிள் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்ப இந்த கிம்பிள் எங்களோட கண்ணில் பட்டுச்சு. ஸோ ஒரு சீப்பஸ்ட் DSLR கிம்பிள் இப்போதைக்கு இந்தியாவில். ஸோ ஸ்டெபிலைசேஷனும் பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, வேற லெவல். அண்ட் ஸ்டெபிலைசேஷனில் வீடியோ எடுக்கிறப்ப எந்தவித இஷ்யூமே எங்களுக்கு இல்லை. இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஆப் கண்ட்ரோல். ஆப்பை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மிச்சபடி எந்த குறையுமே இந்த கிம்பிளில் சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. ஒர்க் ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் வந்து DSLR கிம்பிள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிம்பிள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 28,000 30,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் ஆஃபரில் 28,000 ரூபாய்க்கு வாங்கினேன். மேக்ஸிமம் 30,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்க மற்ற DSLR கிம்பிளோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 50,000 60,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிம்பிளோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30,000 ரூபாய் அப்படின்றப்ப ஒர்க் ஃபார் மணி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கிம்பிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சீப்பஸ்ட் DSLR கிம்பிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முடிஞ்சா நான் வாங்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.